ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 2ல கிராமர், ஆர்டிகிள்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதுல உள்ள எக்ஸர்சைஸ பார்க்க போறோம். வாங்க எக்ஸர்சைஸ்க்குள்ளாடி போலாம். நாகராஜன் அண்ட் தனலட்சுமி வாண்ட் டு பை அ நியூ ஹவுஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாகராஜனுக்கும் தனலட்சுமிக்கும் ஒரு புதிய வீடு வாங்கணுமா. தே ஹேவ் கம் டு சி அ ஹவுஸ் ஃபார் சேல். அவங்க வந்து ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கு. அத வந்து பார்க்க வந்திருக்காங்க. கம்ப்ளீட் த கன்வர்சேஷன் பிலோ பை ஆடிங் நாட் ஆர்டிகிள்ஸை இதுக்குள்ள ஆட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நாகராஜன் சொல்றாங்க, வெல் ஹியர் வி ஆர் நம்பர் 8 காவேரி ஸ்ட்ரீட். நம்ம இங்க வந்து சேர்ந்துட்டோம். நம்பர் 8 காவேரி ஸ்ட்ரீட். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வீடை தான் நான் ஆன்லைன்ல பார்த்தேன். உனக்கு இந்த லொகேஷனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னுட்டு சொல்றாங்க. தனலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, நெய்பர்ஹுட் எல்லாம் நல்லா இருக்கு. பக்கத்து வீடு அதெல்லாம் நல்லா இருக்கு. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன சுத்தி இருக்கு. பக்கத்து வீடெல்லாம் நல்லா இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாகராஜன் என்ன சொல்றாங்க, ஆ பஸ் ஸ்டாப் வந்து இங்க இருந்து தூரத்துல ஒண்ணும் இல்ல. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. தனலட்சுமி என்ன சொல்றாங்க, இந்த வீட்ல எத்தன ரூம்ஸ் இருக்கு அப்படி கேட்கறாங்க. நாகராஜன் சொல்றாங்க, இதுல 3 ரூம் இருக்கு. ஒரு கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு பால்கனி இருக்கு. தனலட்சுமி வந்து, ஆமா இந்த வீடுக்கு பின்னாடி ஒரு லான் வந்து இருக்குது அப்படி சொல்றாங்க. நாகராஜன் என்ன சொல்றாங்க, நாகராஜன் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லான் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. நீ ஏதாவது லிவிங் ரூம் ஆன்லைன்ல வந்து ஏதாவது லிவிங் ரூம் பத்தி ஃபோட்டோஸ பார்த்தியா? எப்படி இருக்குது? அப்படின்னுட்டு நாகராஜன் கேட்கறாங்க. ஸோ தனலட்சுமி வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, லிவிங் ரூம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்து, பிரைட்டா இருந்து, ஏரியா நல்லா காத்தோட்டமா இருந்து, நல்ல ஹில்லோட நல்ல வியூஸ் எல்லாம் இருக்கு. ஆனா கிச்சன் வந்து மட்டும் கொஞ்சம் சின்னதா இருந்த மாதிரி தெரிஞ்சது. அப்படி சொல்றாங்க. அப்ப நாகராஜன் என்ன சொல்றாங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுல வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கிடையாது இல்லையா? அப்படின்னுட்டு நினைக்கிறேன். அ அப்படி சொல்றாங்க. தனலட்சுமி சொல்றாங்க, இல்ல ஸ்டோர் ரூம்க்கு பதிலா ஒரு அட்டிக் இருக்கு. அட்டிக்னா லாஃப்ட்ன்னுட்டு அர்த்தம். அட்டிக் இருக்குது. நம்ம அதுல வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்றாங்க. தனலட்சுமி என்ன சொல்றாங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வீடு தான் நல்ல பெட்டர் ஆப்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சது பெட்டர் ஆப்ஷன் சொல்றாங்க. தனலட்சுமி வந்து என்ன சொல்றாங்க, அப்போ நம்ம வந்து எதுக்கு வெ வெயிட் பண்ணோம்னா, நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்காண்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்குள்ளாடி, அ அவங்க வந்து இங்க 3 மணிக்கு வந்துருவாங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. அப்ப நாகராஜன் சொல்றாங்க, "நீ அங்க பாரு, அவங்க வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கன்வர்சேஷன்ல நம்ம ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். வாங்க ஃபில் பண்ணலாம். Nagarajan. Well, here we are, number 8 Kaveri Street. I think this is the house. Illa house varadu. This is the house we saw online. What do you think of the location? Dhanalakshmi. It is in a nice neighborhood and it's close to the railway station. Nagarajan. And the bus stop is not too far away. Dhanalakshmi. How many rooms are there? Nagarajan. There are 3 rooms, a kitchen and a balcony. Dhanalakshmi. There is a lawn behind the house, right? Nagarajan. That's right. The lawn is actually quite large. Did you see any photos of the living room online? What does it look like? Dhanalakshmi. The living room looks great. It looks bright and airy. It has a nice view of the hills, but the kitchen looks a little small. Nagarajan, and I remember you said there isn't a storeroom, right? Dhanalakshmi, no, but there is an attic where we can store things. Nagarajan, I hope this house is a better option. Dhanalakshmi, let's wait for the real estate agent. She said she would be here at 3 o'clock. Nagarajan, look, there she is. இப்படி அந்த நான் ப்ளூ கலர் வேர்ட்ஸ்ல போட்டிருக்கேன்ல இதெல்லாம் ஆர்டிகிள்ஸ். இதை வந்து அந்த இடத்துல வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. Few articles are Bல என்ன குடுத்திருக்காங்கன்னா, few articles are missing in the given passage. Edit the passage given below by adding suitable articles wherever necessary. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க கொஞ்சம் ஆர்டிகிள்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. அந்த ஆர்டிகிள்ஸ் வந்து நீங்க எங்கெல்லாம் இந்த பேசேஜ்ல எந்த இடத்துல ஆர்டிகிள்ஸ் ஃபில் பண்ணணுமோ அங்க ஃபில் பண்ணிக்கோங்க. வாங்க ஆன்சர பார்க்கலாம். My neighborhood is a very interesting place.
அவங்க என்ன சொல்றாங்க, என்னோட நெய்பர்ஹுட் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பிளேஸு. மை ஹவுஸ் இஸ் லொகேட்டட் இன் அன் அபார்ட்மெண்ட் பில்டிங் டவுன் டவுன் நியர் மெனி ஸ்டோர்ஸ் அண்ட் ஆஃபீஸஸ். என் ஹவுஸ் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல லொகேட் ஆயிருக்கு. பக்கத்துல வந்து நெறைய கடைகளும், நெறைய ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு. தேர் இஸ் அ ஸ்மால் சூப்பர் மார்க்கெட் அக்ராஸ் த ஸ்ட்ரீட் வேர் மை ஃபேமிலி லைக்ஸ் டு கோ ஷாப்பிங். அக்ராஸ் ஸ்ட்ரீட் தாண்டி போனா அங்க ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்க வந்து நாங்க ஷாப்பிங் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. தேர் இஸ் ஆல்சோ போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க் நியர் அவர் ஹோம். எங்க வீடு பக்கத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸும் ஒரு பேங்க்கும் இருக்கு. இன் அவர் நெய்பர்ஹுட் தேர் இஸ் அ ஸ்மால் கிரீன் பார்க் வேர் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ லைக் டு பிளே ஆன் வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடே. எங்க நெய்பர்ஹுட்ல ஒரு சின்ன கிரீன் பார்க் இருக்குது. அங்க வந்து நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து விளையாடுவோம். ஆன் ஹாலிடே சமயமோ, வீக்கெண்ட் சமயமோ நாங்க அங்க போய் விளையாடுவோம். We always have a great time. In addition, there is an elementary school close to our home. My little brother studies in the third grade. நாங்க எப்பவுமே எங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பொழுதுபோக்கா இருக்கும். In addition, அங்க வந்து கூடவே எங்களுக்கு ஒரு எலிமெண்டரி ஸ்கூலும் பக்கத்துல இருக்கு. அங்க வந்து என் தம்பி, சின்ன தம்பி வந்து 3 கிரேட் 3 வயசு 3ஆம் கிளாஸ் படிக்கான். அப்படின்னுட்டு சொல்றாங்க. தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் டு see அண்ட் டூ இன் மை நெய்பர்ஹுட். தட்ஸ் வை ஐ லைக் இட். இங்க எனக்கு நெய்பர்ஹுட்ல வந்து நெறைய விஷயங்கள் பார்க்க நெறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதனால என்னோட நெய்பர்ஹுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் ரியலி அ கிரேட் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. தென் ப்ரிப்போசிஷனல் பிரேசஸ் அப்படின்னா என்னன்னே பார்க்கலாம் முதல்ல. These prepositions are formed by two word or a three word combination such as according to, along with, at the time of, because of, owing to, instead of, etc. These kinds of prepositions are used frequently in our day-to-day life. அதாவது அது வந்து ஒரு 2 வேர்ட் அல்லது 3 வேர்ட வந்து கம்பைன் பண்ணச்சுல உருவாகக்கூடியது. என்னெல்லாம்னா அக்கார்டிங் டூ, அலாங் வித், அட் த டைம் ஆஃப், பிகாஸ் ஆஃப், ஓயிங் டூ, இன்ஸ்டெட் ஆஃப் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து என்னன்னா ப்ரிப்போஷன். இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிப்போஷன் டைப் ஆஃப் ப்ரிப்போஷன். அத வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. வாங்க நம்ம எக்ஸாம்பிள் படிச்சா நமக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். வாங்க எக்ஸாம்பிள்குள்ள போலாம். எக்ஸாம்பிள் ப்ரிப்போசிஷன் மீனிங் இது எக்ஸாம்பிள். ப்ரிப்போசிஷன் முதல்ல என்ன யூஸ் பண்றோம்னா according to as stated by on the authority of. According to the weatherman we can expect more cold weather this week. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள வெதர்மேன்ங்கிறாங்க. அப்போ வெதர் பத்தி சொன்னச்சுல, அவங்க கணிச்சது நம்ம வந்து இந்த கிளைமேட்ல நல்ல கோல்டான, சில்லான காத்த வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அலாங் வித் நாட் டுகெதர் வித் we have to give importance to physical education along with all the academic subject. அகாடமிக் சப்ஜெக்ட் போதில நம்ம பிசிக்கல் எஜுகேஷனுக்கும் ஈக்குவலன்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது ரெண்டுமே சேமா இருக்கணும். பிசிக்கல் எஜுகேஷனும் இருக்கணும், அகாடமிக் சப்ஜெக்ட்ஸும் நம்மக்குள்ளடி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கௌண்ட் ஆஃப், வி ஸ்டேட் அட் த ஹோம் பிகாஸ் ஆஃப் த பேட் வெதர். அந்த மோசமான காற்று, மோசமான கிளைமேட்னால நாங்க வந்து வீட்டுல தங்கியிருந்தோம். owing to, because of, I can't accept your invitation owing to a previous engagement அப்படிங்கிறாங்க. அதாவது உங்க ப்ரீவியஸ் உங்க இன்விடேஷனை வந்து என்னால அக்செப்ட் பண்ண முடியல. நீங்க முன்கூட்டியே நீங்க என்கேஜ்மெண்ட்டை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப், இன் பிளேஸ் ஆஃப், சப்ஸ்டியூட்டிங் ஃபார். ஐ விஷ் ஐ வர் கோயிங் டு த பார்ட்டி இன்ஸ்டெட் ஆஃப் மை பிரதர். என் பிரதருக்கு நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, என் பிரதருக்கு இடத்துல, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, என் பிரதருக்கு பதிலாக நான் வந்து அந்த பார்ட்டிக்கு போலான்னுட்டு நான் நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் த மேட்ச் வில் பி ஸ்டாப்ட் இன் த ஈவெண்ட் ஆஃப் ஹெவி ரெயின். அதாவது நல்ல மழை பெய்யறனால இந்த மேட்ச் வந்து நிக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்க இப்போ அந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் உங்க ஆன்சர்ஸ். ரிஃபர் டு த டிக்ஷனரி டு ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரிப்போஷன் அண்ட் மேட்ச் தம் வித் த கரெக்ட் மீனிங். டியூ டு வந்து என்ன ஆன்சர்னா பிகாஸ் ஆஃப். எக்ஸப்ட் ஃபார் வந்து வித் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப். வித் ரெஃபரன்ஸ் டு வந்து ரெஃபரிங் டு. இன் ஸ்பைட் ஆஃப் வந்து irrespective ஆஃப். இன் அடிஷன் டு வந்து
added to in place of வந்து as a substitute for regardless of வந்து disregarding the difficulty for the sake of வந்து in the interest of. Thank you.